அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ராக்டிக்கலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே நம்ம ஃபேமிலியை விட்டு ஒரு சில காலகட்டத்தில் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு வேலை விஷயமாவோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு பர்சனலாவோ வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் என்னென்ன மாதிரியான ஒர்க்கை ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு மாம் ப்ரிப் கைடு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இட் அப்ளைஸ் டு எவ்ரிபடி. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டு ஸ்டார்ட் வித் வீட்டு வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் நிறைய வேலைகள் வீட்டில் இருக்கவங்களால பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவால் தான் பொறுப்பாக எல்லா வேலையும் நம்மளால் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான வேலைகள் எல்லாம் வீட்டிலேயே முன்னாடி முடிச்சு வச்சுட்டு போகிறது என்றைக்குமே நல்லது. நானும் எப்போயுமே ட்ராவல் பண்ணும்போது முக்கியமாக வீடை கூட்டி தொடச்சி பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் மாற்றி ரொம்ப முக்கியமான வேலைகள், ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாமே நானே பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ தட் அதுக்கப்புறம் வீட்டை மேனேஜ் பண்ணுற கிட்ஸும் சரி ஹஸ்பண்டும் சரி ஓரளவுக்கு ஒரு மேனேஜபிளாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் என்னோடய ஆப்சன்ஸில். அதனால் எந்த அளவுக்கு குயிக்காக எல்லாத்தையும் பண்ண முடியுமோ, அவங்களுக்கு ஃபீஸிபிளாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா வேலையுமே நான் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவேன். முக்கியமாக குழந்தைங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி இந்த விளக்குமாறு பிடிச்சி கூட்டுறது அதிலெல்லாம் தே ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு இட். அதனால் வேக்யூம் கிளீனர் அது அவங்களுக்காக தான் முக்கியமாக வாங்கினது. ஸோ வேக்யூம் கிளீனர்லாம் க்ளீன் பண்ணி நல்லா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ தட் எப்பப்போ க்ளீன் பண்ணணுமோ அந்த டைம்லலாம் நல்லா சுத்தமாக வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சாப்பாடு வைக்கிறதுக்கு எலக்ட்ரிக் குக்கர் எப்பயுமே நான் வச்சுருப்பேன். ஏன்னா எல்லாருமே சமைக்கிறதுனால சாதம் வச்சுட்டா போதும். எனக்கு குழம்பு நெய்பர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள குழம்பு மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, டிஷ்வாஷர் இருக்கிறதுனால பாத்திரங்களும் விளக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க டிஷ்வாஷரில் போட்டாங்க அப்படின்னா எல்லா வேலையும் அவங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் அவங்களோட ஸ்டடீஸ்லேயும் அவங்களோட வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக வீட்டை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹவுஸை மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சில ஃபுட் ப்ரிப்ரேஷன், மீல் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. யூஸ்வலாக நான் ட்ரிச்சியில் இருக்கும்போது அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிடுவேன். ஸோ முக்கியமாக சில வேலைகளை மட்டும் பண்ணால் போதும். இப்போ குழந்தைங்க ஹஸ்பண்டோடு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுட் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இது ஃபஸ்ட் டைமாக அவங்கள தனியாக விட்டு போகிறதுனால சாப்பாடு இதெல்லாம் அவங்களால மேனேஜ் பண்ணணும். நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதாவது ஜங்க் ஃபுட்டு ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால சிரமம் பார்க்காம அவங்களுக்கு பிடிக்கிற ஃப்ரூட்ஸு இது எல்லாமே நம்ம வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும். எப்பயுமே அவுட் ஆஃப் சைட் இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாத இடத்துல வைக்காமல் அவங்க எல்லோரும் பார்க்குற மாதிரி காமனாக டைனிங் டேபிளில் வச்சுட்டு போயிருக்கேன். ஸோ எப்பப்பெல்லாம் பசிக்குதோ தே கேன் டேக் தேர் ஃபுட். அதுக்கப்புறம் கார்ன் வாங்கியிருந்தேன். அதையும் உரித்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வேலையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். கடலையும் வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா கடலை வீட்டில் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கடலையும் வறுத்து வச்சு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போக முடியும். முடிந்த அளவுக்கு வெளியில் சாப்பிட்றத தவிர்த்து கொஞ்சம் சுத்தமாக வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது என்றைக்குமே நல்லது. குழந்தைங்க எப்போயுமே வெஜிடபிள் கட் பண்ணி வச்சா என்றைக்குமே நல்லது. நூடுல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பாஸ்தா பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு எப்போயுமே வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெறும் அந்த மசாலாவை போட்டு சாப்பிடுவாங்க. அதில் எந்த சத்துமே இருக்காது. அதனால் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொஞ்சம் ரெடிமேடாக வச்சிட்டோம்னா ஸோ அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க.
அதே மாதிரி நான் சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சுருவேன். ஸோ உங்களுக்கே தெரியும், எங்கள் வீட்டில் ஒரு சப்பாத்தி மாஸ்டர் இருக்காங்க. நல்லா சூப்பராக வந்து என்னோடய சின்ன பொண்ணு சப்பாத்தி தேய்ச்சி போடுவா. அதனால அவங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவும் தேய்ச்சி வச்சுருக்கேன். சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, நெய்பர்ஸ் வந்து ஐ எம் பிளெஸ்ட் டு ஹாவ் அ வெரி குட் நெய்பர்ஸ். அவங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஆப்சன்ஸில் இன்கேஸ் ஏதாவது ஒரு அலர்ஜியோ இல்லை ஒரு ஹெல்த் இஷ்யூவோ வந்தால் ஒரு பேசிக் மெடிசன் மட்டும் நான் வந்து எப்பயுமே எடுத்து வச்சுட்டு வருவேன். கீழே அடிபட்டா யூஸ் பண்ணுறதுக்கு தைலம், ஃபீவர் அடித்தா வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது மெடிசன், வயிற்று வலிச்சா ஏதாவது ஒரு மெடிசன், இந்த மாதிரி பேசிக் மெடிசன் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ சின்ன குழந்தைக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இமீடியட்டாக வந்து அட்டன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்போயுமே நான் பண்ணுவேன். ஸோ அதையும் நான் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ தட் வந்து ஒரு பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது குழந்தைங்களோட நம்ம வந்து டச்சில் இருப்போம். பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கால் பண்ணி பேசுவாங்க. அதை மீறி ஏதாவது ஒரு காண்டாக்ட் பண்ணணும், திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே வந்து எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் எழுதி வைக்கிறது என்றைக்குமே நல்லது. ஒரு அவசரம் அப்படின்றபோது நமக்கு நம்பர் தேடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க பார்க்குற இடத்துல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து ரீக்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு யார் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, குழந்த வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே எனக்கு கால் பண்ணுற மாதிரி வந்து அதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னோடய பெரிய பொண்ணு பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஷி வில் கம் லிட்டில் ஏர்லி. அப்படி வரும்போது வந்து இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் ஃபோன் ஒர்க் பண்ணல, பாஸ்வேர்டு தப்பாயிருச்சு அப்படின்னா வந்து ஈஸியாக கால் பண்ணுற மாதிரி வந்து நாங்கள் வந்து வாய்ஸ் மூலமாக நான் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கேன். Hey Siri, call Daddy. அது மட்டும் இல்லை, அவங்க வெளியில் இருக்கும்போது வீடியோ கால்ஸ்லாம் பண்ணி அவங்க எப்படியும் மிஸ் பண்ணாத மாதிரி வந்து ஐ வில் மேக் ஷோர் தட் தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ். இது எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கொடுப்பாங்க, ஏதாவது கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. அந்த டைமில் வந்து நம்ம பண்ண முடியாத பட்சத்தில் வந்து கண்டிப்பாக குழந்தைங்கள தான் வந்து அதை அஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், திட்டுற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே அட்வான்ஸாக வந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு ஆப்சன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹோம்ஒர்க் பண்ணலையாக இருக்கட்டும், எதுவுமே அவங்கள வந்து எதுவுமே சொல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளாக குழந்தைங்க வந்து நம்ம இல்லாத நேரத்தில் பீஸ்ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து இதை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டைரியில் சைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக குழந்தைங்கள வந்து நம்ம வந்து வச்சுருக்க முடியும். எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ராவல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது, நம்ம ஒர்க்குன்னு வெளியே போகும்போது ஒரு கம்ஃபர்டபுளாக நம்மளால் வேலையை பார்க்க முடியும், கொஞ்சம் நிம்மதியாகவும் நம்மளால் வேலையை பார்க்க முடியும். எப்பயுமே வந்து ரொம்ப குழந்தைங்கள பேம்பர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி குழந்தைங்கள இண்டிபெண்ட்டாக வளர்த்தோம் அப்படின்னா நம்ம மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தே ஹாவ் டு பி இண்டிபெண்ட் இன் லைஃப். அதுக்கான சில ஆப்சன்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வெளியில் போகணும்னு வரும்போது ரொம்ப வந்து ஃபேமிலியவே சுற்றி இருக்காமல் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக நம்மளும் வெளியில் போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் உங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ஏதாவது வெளியில் போகணும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, இல்லை ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், வெளியில் போகணும் நீங்கள் பிளான் பண்ணும்போது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering and happy parenting from Decluttering Diva. Thank you.